வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்ன, புக்கெட் வந்து கெடா மாநிலத்தில் வந்து குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு காலத்தில் இந்த பள்ளியோட அதாவது வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. மற்ற அடிப்படை தேவைகள்லாம் அந்த பள்ளியில் இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் வந்து பெற்றோர் தங்க தலைவராக பொறுப்பேற்ற எல்பிஎஸ் மன்னிக்கும் எல்பிஎஸ் தலைவராக வந்த பிறகு இந்த பள்ளியில் வந்து நிறைய வளர்ச்சி இப்போ என் கண்முன்னுக்கே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ பள்ளியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை மாணவர்கள் யார் யாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, என்ன சொல்ல போகிறீங்க மக்களுக்கு? எனக்கு தலைமை ஆசிரியர் நன்றி. வந்து இன்றைக்கி அவங்க பேர் தலைமை ஆசிரியர் தேவாம்பிகை, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து எங்கள் பள்ளியில் 14 மாணவர்கள் படிக்கிறாங்க. 14 மாணவர்கள் வந்து இந்த தோட்டத்தில் வந்து 3 மாணவர்கள் தான் இருக்காங்க. மற்ற 11 மாணவர்களும் நம்ம வந்து குருவில் தான் கொண்டாடுறோம். அந்த வகையில் நம்ம ஒரு இது வச்சு வேன் வச்சு கொண்டாந்து எங்கள் பிள்ளைகளை கொண்டாந்துருக்கோம். அதுக்கு வந்து போக்குவரத்து செலவுலாம் வந்து எங்களோட முன்னாள் மாணவர் தான் ஏற்பாடு பண்ணி செய்கிறோம். இது வந்து இப்போ செய்யலை. நாங்கள் ஏறக்குறைய ஒரு 16 வருஷமாக 2009 இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறோம். அப்படி அந்த நடவடிக்கை மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடம் முக்கியம் பள்ளி இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா 3 மாணவர்கள் தான் இருக்காங்க இங்கே வந்து. மற்ற மாணவர்கள்லாம் வெளியிலேருந்து தான் கொண்டு வர பாருங்க. ஒரு காலத்தில் வந்து நானாக படிக்கும்போது ஒரு 50-55 மாணவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் அவங்க தோட்டப்புறத்தை விட்டு போனால் தோட்டப்புறம் இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகான பள்ளிக்கூடமாக இருக்குது. இது நம்ம வந்து கூட விடக்கூடாதுன்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை வந்து வருஷம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். கடந்த வருஷம் கூட 4ஆம் வருஷம் செஞ்சோம். நாங்கள் வந்து முன்னாள் மாணவர்கள்லாம் ஒன்று கூடி வெளியூர் கூட போவோம். வெளியூருக்குள்ள பூலா பம்பு வந்து சுற்றுப்பயணம் போனோம். சுற்றுப்பயணம் போனோம். 60 பேர்கிட்ட வந்திருக்காங்க முன்னாள் மாணவர்கள். அந்த பள்ளியோட வளர்ச்சி மற்றும் கல்வி தரன், அப்புறம் விளையாட்டுத்துறை, கற்றல் கற்பித்தல், அரசாங்கத்தின் வழி உங்களுக்கு என்னென்ன சலுகை? குறைந்த மாணவர்கள் 15 மாணவர்கள் இருக்காங்க. 7 ஆசிரியர் இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ஒரு ஆசிரியருக்கு 2 மாணவர்கள் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. மாணவர்கள் தேர்ச்சி வந்து நல்ல நிலையில் இருக்குது. எல்லா விளையாட்டுத்துறையும் சரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி இந்த அலசாரு பிண்டாங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட்டு நல்லா இருக்காங்க. எல்லா இதுலேயும் மாணவர்கள் தேர்ச்சி நல்லா இருக்கிறாங்க. இங்கேருந்து படித்து போன மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்காங்க. இப்போ வந்து நல்ல நிலையில் எத்தனையோ ஆசிரியரும் இருக்காங்க. தலைமை ஆசிரியர் கூட இருக்காது இங்கேருந்து போனவர். அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கியிருக்கு. மற்றபடி பள்ளிக்கூடத்தை வளர்ச்சினாக்கா என்ன வளர்ச்சி இதுவாங்க எல்லாம் எவ்வளோக்குறைய கொண்ட்ராக்ட்லாம் வந்து சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கடந்த வருஷம் கூட எக்கௌண்ட்லாம் கூட போட்டு கொடுத்துருக்கோம். குளிர்சாதன வசதி ஒரு இது இருக்குது. இந்த நாற்காலியெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதாவது எந்த நாற்காலிங்க ஒரு 7 நாற்காலி வந்து நம்ம ஆசிரியர்கள் உட்காரக்கூடிய நாற்காலி வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக வந்து அதாவது பள்ளியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றணும். அதுதான் மூணு இருக்குது. அரசாங்க வழி என்னென்ன நன்மை? அரசாங்க வழியை வருஷம் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா மாணவர் எண்ணிக்கை பார்த்து அவங்க வந்து ஏதாவது அந்த குணத்துக்கன்னு சொல்லக்கூடிய மாணவர் எண்ணிக்கை பார்த்து அவங்க இருக்கிறாங்க. கடந்த வருஷம் கூட ஏற்கனவே ஒரு 55,000 வழி கொடுத்தாங்க. அந்த பின்னாலெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரிப்பேர் பண்ணிடுச்சு. இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாணவர் தான். இப்போ மாணவர் தான் எனக்கு பற்றாக்குறையாக இருக்குது. இன்னொன்று இதில் கேட்டுக்கிறேன், இந்த புக்கேட்டிலேருந்து குரோனுக்கு ஒரு 16 கிலோமீட்டர் தான் இருக்குது. அடுத்த ஆண்டுக்கு எங்களுக்கு மாணவர் பற்றாக்குறையாக இருக்குது. அதை வந்து இந்த குரோன் வட்டாரத்தில் உள்ள தாமானில் உள்ளவங்க என்னை தொடர்பு கொண்டாங்கனாக்கா நான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு இலவசமாக நான் கொண்டு வருவேன். எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் வேன் காசு இல்லாமல் 3 காசு இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஒரு வருஷத்துக்குள்ள புத்தகங்கள் மற்றும் காலணி உடைகள் எல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். இலவசமாக கொடுத்து பிள்ளைங்க கொடுக்குறோம். எதை என்னை தொடர்பு பண்ணாங்கன்னா ஏழ்மையான உள்ள மாணவர்கள் குரோனில் வந்து குரோன் வட்டாரத்தில் ஏழ்மையான மாணவர்கள் இருந்தாங்கன்னா என்னை தொடர்புலாம் அவங்களுக்கு இலவசமாக நான் கொண்டு 1ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு எத்தனாம் ஆண்டு பிள்ளைங்களாக இருந்தாலும் இந்த பள்ளியில் பயில்வதற்கு நான் தொடர்பு. உங்களோட ஃபோன் என்ன? என்னோடய ஃபோன் 01225559378 கண்ணையா. இந்த டீச்சர் பரவாயில்ல, சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? படிப்பு சொன்னாக்கா சௌரியமுத்து வாத்தியாரோட தலைமை ஆசிரியரோட இது ரொம்ப அவரோட அனுபவத்தில் நாங்கள் கண்டது படித்தது மறக்கவே முடியாது. அவரோட ஒழுக்கம் இந்த நல்ல இடத்த எல்லாமே சொல்லி கொடுத்து எங்களுக்கு சின்னதுலேருந்து ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் 5ஆவது வரைக்கும் தான் படித்தேன். அதாவது இந்த படித்த காலத்தில் உங்களுக்கு பிடிச்சது இந்த ஸ்கூலில் தோழிகள் மற்றும் எல்லாத்தோடையும் ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் சொன்னாக்கா வாத்தியார்களோட அந்த ஆண்டி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார் சார்.
அவர் நல்ல பழக்க வழக்கம் ஒழுக்கத்தை பற்றி. இன்னொன்று இந்த சுப்பிரமணிய வாத்தியாருங்கிறவரும் இப்போ அவங்க இல்லை, எங்கே இருக்காங்க என்னது. ஆனால் ஒரு வாத்தியார் இறந்துட்டார், சுப்பிரமணிய வாத்தியார்னா. தமிழ் வாத்தியார்லேயே ரொம்ப தலை சிறந்தது சௌரிமுத்து வாத்தியார் தான். ஓகே ஓகே. ஒழுக்கம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதுல ரொம்ப கண்டிப்பானவர், நல்லா இது பண்ணுவார். அந்த அனுபவம் இருக்குது. அந்த இன்னைக்கு வந்து பார்க்கணுன்னா இதான் முதல் தடவை வந்திருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என் பேர் மேரி. உங்கள் பேருக்கு எனக்கு மேரின்னு தான் தெரியும். ஸோ நான் வந்து முன்னாள் தலைமை ஆசிரியர் சௌரிமுத்து பிள்ளையாரோட மகன். நான் இங்கே படித்து முடித்தது வந்து 1974 முடிச்சு மேலே 1ஆம் படி போனோம். ஸோ இந்த ஒன்றுக்குடல் வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா இதோட ஃபஸ்ட் டைம் முதல் தடவை வரேன். வந்து பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு முன்னாள் மாணவர் சங்கம் ஒன்று கூடியிருக்கீங்க. ஸோ இந்த பள்ளியில் படித்த அனுபவங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். படித்த அனுபவம்லாம் நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா ஓடுவேன். அந்த டொட்டி போட்ஸ் வச்சுங்களா நான் தான் முதலாக வருவேன். அப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் மக தான் இது, அவர் தான் பிடிச்சி வச்சுக்குவார், 2 டொட்டி எடுத்து வச்சுக்குவார், போடுவார். அந்த காட்சியெலாம் நினப்பு வருது இப்போ தான். இன்னைக்கியா மறக்க முடியாத நினைவுகள். நன்றி நன்றி. இன்னும் அப்போ நடிக்கல, கனியா நடிக்கல. பாலா இன்னொரு பாலன் பல்க். இங்கே கொஞ்சம் சோறு போடுங்க. என்ன பாருங்க. ஓகே சார் கொஞ்சம் பாருங்க. ஓகே சூப்பர். 1 2 3 ஓகே. நீங்கள் விட்டுலாம் ஓகே. எந்த பேப்பரியா? ம் சார் அந்தாலும் வாங்க. போடுங்க. வணக்கம். ரெப்போர்ட்டர்ஸ் டிவியின் வாழ்த்தும் பாராட்டும். அண்மையில் 85வது பனாங் மாநில ஆளுநர் அவர்களின் பிறந்த நாளில் விருது பெற்றவர்களுக்கு நமது ரெப்போர்ட்டர்ஸ் டிவி வழி வாழ்த்துக்களை இதன் வழி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இவர்களின் சேவை என்றும் இந்த நாட்டுக்கு தேவை என்ற நிலையிலே பலருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுத்து வாழ்வாதாரம் கொடுத்து நிறைய சேவைகளை செய்து வரும் இந்த விருது பெற்றவருக்கு நமது வாழ்த்துக்கள்.